கால்குலஸ் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? கால்குலஸ் வந்து ஒரு கனமான டாபிக். ஸ்கூலில் தான் கொஞ்சம் பயந்து படிச்சிருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது. கால்குலஸ்னால் என்ன நீங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப கனமான சப்ஜெக்ட் இல்லை, நீங்கள் பார்ப்பீங்க. இட்ஸ் ஆக்சுவலி குவைட் ஈஸி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. நான் பாலாஜி. வணக்கம், நான் சங்கீதா. பட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை நான் வந்து சின்ன வயசில் படிச்சிருக்கேன். கால்குலஸ் அப்படிங்கிறது வந்து சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் கண்டுபிடித்தார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலாம். பட் அவர் அதை கண்டுபிடிச்சு கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடி ஆஃப் ஒர்க்கை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் அவர் எழுதும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது இங்கிலாண்டில். அவர் கண்டுபிடிச்ச ஒரு 10 வருஷம் கழித்து லெய்ப்னிட்ஸ் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து கால்குலஸோட இதே போல் அவரும் தன்னுடைய ரூல்ஸ் லாஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணார். உடனே சார் ஐசக் நியூட்டன் வந்து இவர் வந்து சீட்டிங் பண்ணியிருக்காரு, நான் கண்டுபிடிச்ச கால்குலஸ் என் பேப்பர் எப்படியோ அவர் வீட்டுக்கு போய் அதெல்லாம் காப்பி அடித்து அவர் தான் கண்டுபிடிச்சதாக ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஐசக் நியூட்டன் அவர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போது நம்ம ஊரில் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வைக்கிற மாதிரி அந்த ஊரில் வந்து அவங்க வந்து ஒரு கமிட்டி ஒன்று நிர்வகித்து உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு டிடெக்டிவ் ஒர்க் பண்ணி அந்த கமிட்டி கண்டுபிடிச்சது லெய்ப்னிட்ஸ் அவர்கள் சீட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் என்டையர்லி கரெக்ட். பிகாஸ் அந்த கமிட்டியில் இருந்தவங்க அனைவருமே சார் ஐசக் நியூட்டன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள். ஸோ அநேகமாக அவங்க எல்லாருமே சார் ஐசக் நியூட்டனை தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஐ திங்க் த ட்ரூத் மே பி தட் ஆர் மாடர்ன் டேல நம்ம எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற ட்ரூத் வந்து லெய்ப்னிட்ஸ் அவர்கள் இண்டிபெண்ட்டாக தானும் சிந்திச்சு இந்த கால்குலஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஐசக் நியூட்டன் அவர்களும் கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க இண்டிபெண்ட்டாக கண்டுபிடிச்சி பை சான்ஸ் இட் ஹேப்பன்ட் வித்தின் த சேம் 10-15 இயர் பீரியட். அவங்க ஒருத்தங்க பப்ளிஷ் பண்ணாங்க, இன்னொருத்தர் பப்ளிஷ் பண்ணலை. அது தட் இஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். பட் நம்ம இன்றைக்கி மோஸ்ட் மாடர்ன் டே கால்குலேஷன் நம்ம இப்போ dy/dx அதெல்லாம் எழுதுகிற அந்த நோட்டேஷன்ஸ் அனைத்துமே இப்போ மோஸ்ட்லி நம்ம லெய்ப்னிட்ஸ் அவர்கள் என்ன நோட்டேஷன்ஸு கண்டுபிடிச்சாரோ அவர் யூஸ் பண்ணாரோ அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் மேபி த கிரெடிட் ஃபார் கம்மிங் அப் வித் கால்குலஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் மைட் கோ டு சர் ஐசக் நியூட்டன். பட் எனக்கு எப்பயுமே ஒரு கேள்வி, இப்போ எனக்கு வீட்டில் போர் அடிச்சதுன்னா நான் சும்மா உட்காந்து அல்ஜிப்ரா லெட் மீ ஃபைண்ட் அவுட் அ நியூ பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எடுத்து நான் எழுத மாட்டேன். அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் சர் ஐசக் நியூட்டன். பட் ஸ்டில் why would anybody want to sit down in their house with a notebook and say I'm going to find a new branch of mathematics? Like எதனால இந்த மாதிரி ஒரு சிந்தனை அவருக்கு வந்திருந்தது? இப்போது நியூட்டனுடைய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா he was interested in planetary motion. ஸோ அவர் வந்து 2 முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன்று 3 laws of Newton, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முக்கியமான லா F is equal to ma. அதை தவிர இந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் gm1m2/r², இந்த 2 முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அப்படின்னா என்ன? இப்போது F is equal to ma எடுத்துப்போம். ஒரு பொருளுடைய ஆக்சலரேஷன் தேவை. ஒரு கணத்தில் அது மேலே செலுத்தப்படுகிற ஃபோர்ஸ் will determine the acceleration at the same instant. Instant by instant that law is true. So force மாற acceleration மாறிட்டே வரும். ஏதோ ஒரு கணத்தில் ஒரு பொருளுடைய acceleration will be determined by the force acting on it at the same instant. So force இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் இப்போ ஒரு எர்த் எடுத்துப்போம், அது வந்து சூரியனை சுற்றி வருது. அது சுற்றிட்டு இருக்குச்சு, இட்ஸ் கோயிங் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட். ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸும் மாறிட்டுருக்கு, gm1m2/r²ல ஆரும் மாறிட்டுருக்கு, அந்த திசை ஆஃப் த ஃபோர்ஸ் அதுவும் மாறிட்டுருக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து கண்டினியூஸாக மாறிட்டே இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ்லி சேஞ்சிங். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டும் அந்த பொருளுடைய இந்த எர்த்துடைய ஆக்சலரேஷன் தேவை. தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் தேவை. ஸோ இந்த gm1m2/r² அதுவும் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் லா. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது r is the distance between center of the sun and center of the earth. நம்ம எர்த்துக்கு மேலே இருக்க ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம், gm1m2/r². அந்த r எப்போ மாறுறதோ மாறிட்டே இருக்கு இல்லையா, ஒரு இன்ஸ்டண்ட்டில் ஆருடைய வேல்யூ எடுத்து அந்த ஈக்குவேஷனில் போட்டால் கிடைக்கிற ஃபோர்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் தி எர்த் அட் த சேம் இன்ஸ்டன்ட். ஸோ ஃபோர்ஸும் மாறிட்டுருக்கு,
ஆக்சலரேஷனும் மாறிட்டு இருக்கு. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் தேவை. கரெக்ட் சார். நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணீங்க. கொஞ்சம் அந்த ஃப்ரேஸோடைய அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, தட் இஸ் திசை வேகத்தின் மாற்ற விகிதம். இப்போது ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் நம்ம எடுத்துப்போம், தட் இஸ் வெலாசிட்டி அட் சம் இன்ஸ்டன்ட். டெல்டா டி சில நேரத்துக்கு பிறகு இன்னொரு வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துப்போம். சேஞ்ச் இந்த வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு வி டிவைட் பை சேஞ்ச் இன் டைம், தட் இஸ் த டைம் இன்டர்வல் டியூரிங் விச் த சேஞ்ச் ஹேப்பன். அதுலேருந்து கிடைக்கிறது வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஏன்னு பேசுவோம். முதல்ல வெலாசிட்டினா என்ன சார்? ஸ்பீடுனா நமக்கு தெரியும், அது வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஒரு கார் போகிற ஸ்பீடு என்னன்னு பார்த்தோம்னா அந்த கார் போன டிஸ்டன்ஸ் டிவைடட் பை த டைம் இட் டுக். வெலாசிட்டி டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அதை வச்சு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன சார்? நீங்கள் நிறைய ஃபிசிக்ஸ் மேத்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இதெல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் சார். ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு கால்குலஸ் அப்படிங்கிறத ஏன் இன்வென்ட் பண்ணினார்? லைக் வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் இஸ் ஹெட்? வை டிட் ஹி ஹேவ் டு இன்வென்ட் அ நியூ ஃபார்ம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்? அங்கே தான் வரேன். ஸோ இப்போது நியூட்டனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி F=ma கிடச்சிச்சு, gm1m2/r² அவர் மைண்டில் இருக்குது. இது ரெண்டும் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் லாஸ். ஸோ அந்த பிளானட் சூரியனை சுத்த சுத்த அது மேலே இருக்க ஃபோர்ஸ் மாறிட்டே வருது. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் அவருடைய ஈக்குவேஷன் என்ன? gm1m2/r². அதை எடுத்து ஃபோர்ஸில் போடுவோம், இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டுட்டு அதுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஆக்சலரேஷனுக்கு மீனிங் என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனுக்கு மீனிங் என்ன? ஸோ இங்கே தான் வந்து வதைக்கிறது. ஏன்னா அது வரலும் வந்து டெஃபினேஷன் கிடையாது ஹிஸ்டாரிக்கலி. ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் நம்ம நினச்சி பார்ப்போம். ஆக்சலரேஷன் ஓவர் அ டைம் பீரியட் முதல்ல பார்ப்போம், ரைட்? இட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ நியூட்டன் அவர்கள் இப்போ இது வரைக்கும் F=ma இந்த கால்குலேஷன் எல்லாம் செஞ்சுட்டு வரதுக்கு ஒரு காரணம், he was trying to find the distance and the shape of the orbit of each of these planets. எக்ஸாக்ட்லி. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இப்போ கேலிலியோவுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? ஒரு ஃபோர்ஸுமே இல்லைன்னா ஒரு பொருள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட போயிட்டுருக்கும். ஸோ ஃபோர்ஸ்ன்றது என்ன பண்ணுறது? வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச்ன்ற கான்செப்ட் தான் அதுக்கு வந்து அது முன்னாடியே இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் வந்து ஸ்பீட். ஸ்கூலில் என்ன கற்றுண்டோம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ ஒரு டைம் இன்டர்வல் எடுத்துட்டு அதை வி டிவைட் த டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம ஃபேவரட் அத்லீட் உசைன் போல்ட் அவர்கள். அவ்வளோதான். ஸோ உசைன் போல்ட் வந்து அவர் ஒரு 10 செகண்டில் 100 மீட்டர்ஸ் ஓடுறார். அஃப்கோர்ஸ் he can do it in 9.6 seconds or 9 ஏதோ ஒன்று 8 seconds ஏதோ ஒன்று இருக்குது. 10 செகண்ட்ஸில் கன்வீனியன்ஸ்க்காக அவர் வந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உசைன் போல்ட் அவருடைய ஸ்டார்டிங் வெலாசிட்டி 0 தானே? நின்றுட்டுருக்காரு. எடுத்த உடனே 0. அப்புறம் போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கணமும் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அட் ஒன் பாயிண்ட் அவருடைய ஸ்பீட் மேக்ஸிமம் ரீச் பண்ணிவிட்டு குறைஞ்சி ஃபைனலி ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்ணுறச்சு அவருடைய ஸ்பீட் மேபி 8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் தான் இருந்திருக்கலாம். ஸோ அவருடைய ஸ்பீட் இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட் மாறிட்டே இருக்குது. ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த 100 மீட்டர்ஸ் ஓவரால் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஓவரால் டைம் 10 செகண்ட்ஸால் டிவைட் பண்ணால் கிடைக்கிற 10 மீட்டர்ஸ் பர் செகண்ட் is not the instantaneous speed. It's an average speed. It is, in fact, it is the definition of average speed. Okay. So average speed உடைய definition என்னவென்றால் distance divided by time. ஸ்கூலில் வந்து we don't say that. ஸ்கூலில் நம்ம distance divided by time னு சொல்லிடுவோம். ஆனால் 11th கிளாஸில் வரைச்சு we define it as average speed.
ஏன்னா இன்ஸ்டன்ட் பை இன்ஸ்டன்ட் ஸ்பீட் மாறிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் தேவைன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு ப்ராப்ளம் வருது. ஒரு இன்ஸ்டன்ட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும்? அதை விடுங்க, ஒரு இன்ஸ்டன்ட்டோடைய டியூரேஷன் ஆஃப் டைம் எவ்வளவு? ஐ கேனாட் பி 0 seconds பிகாஸ் 0 secondsல நம்ம எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே கவர் பண்ண மாட்டோம். கரெக்ட். ஸோ 0-விட கொஞ்சம் அதிகமாக இல்லை, இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நானோ செகண்ட் எடுத்திருந்தாலும் இல்லை ஃபெம்டோ செகண்ட் எடுத்திருந்தாலும் அது கூட ஒரு டைம் இன்டர்வல் தான். அதுலேயே வந்து we can divide it further into instants. பாசிபிள். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு டியூரேஷன் இஸ் 0. ஓ, ஸோ அந்த 0 டியூரேஷனில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. இல்லை, 0 இன்டர்வலில், டைம் இன்டர்வலில் 0 டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும் தவிர எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது 0 ஒரு இன்ஸ்டன்ட்டில். யா. ஸோ அதே ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடு பை டைம் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ்க்கு யூஸ் பண்ண முயற்சி பண்ணால் என்ன கிடைக்கும்? 0/0. Which we, as we all know in mathematics, it's indivisible. It's not defined. Undefined. Undefined. ஸோ நியூட்டன் கையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தட் இஸ் he wants instantaneous acceleration. பட் இருங்க, சொல்லுங்கள். பட் மேத்தமெட்டிக்கலி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ இருந்த மேத்தமெட்டிக்ஸில் இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இல்லை. ஸோ அவருக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் தேவை டு டிஸ்கிரைப் த மோஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்படின்னா வெலாசிட்டி ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் எப்படி இருக்குன்னு தேவை. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தேவை. அதுக்கு டெஃபினிஷனே இல்லையே. இதனால தான் he had to develop calculus. Okay, got it. இப்போ நினச்சி பாருங்கள், ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ் g(m(m)/r². ஸோ இந்த ஒரு பிளானட், இப்போ வந்து மற்ற பிளானட்ஸை பற்றி மறந்துடுவோம். ஒரே ஒரு பிளானட் நம்ம எர்த், அது மூவ் ஆகிட்டுருக்குச்சு, ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி கால்குலேட்டட் ஃப்ரம் த பொசிஷன். ஆனால் அதனுடைய பொசிஷன் தெரியாது. ஒவ்வொரு கணமும் எர்த்துடைய பொசிஷன் தெரிஞ்சால் தான் அது மேலே இருக்க ஃபோர்ஸ் தெரியும். ஃபோர்ஸை வச்சுட்டு அதுலேருந்து ஆக்சலரேஷன் கிடைக்கிறது. ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஆக்சலரேஷன் ஒவ்வொரு கணமும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து how does the velocity change every instant கண்டுபிடிக்கணும். velocity change at every instant, that is instantaneous velocity தேவை கான்செப்ட். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஒவ்வொரு கணத்துலையும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அந்த பிளானட்டின் இயக்கம் மோஷனை கண்டுபிடிக்கணும். அந்த மோஷன் தெரிஞ்சால் தான் அதனுடைய பொசிஷன் எப்போ எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ பார்த்தீங்களா, இது ஒரு சர்க்குலர் மேத்தமேட்டிக்கல் டான்ஸ். அதனுடைய பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டி எப்படி எப்படி மாறிட்டுருக்குன்னு தெரியணும். அதுலேருந்து பொசிஷன் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி எப்படி எப்படி மாறுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் ஆக்சலரேஷன் தேவை. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் தேவை. ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பொசிஷன் விச் யூ ஹேவன்ட் கால்குலேட்டட் yet. ஸோ இந்த சர்க்குலர் டான்ஸ் இதில் மற்ற பிளானட்ஸையும் கொண்டு வந்துருங்க. ஓ மை காட். ஸோ இப்போ ஃபோர்ஸ் அவர் நியூட்டன் கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியன் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, மார்ஸ் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ், ஜூபிட்டர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ், அதெல்லாம் விதவிதமான வெவ்வேறு டைரெக்ஷன்ஸில் இருக்குது. அதெல்லாத்தையும் சேர்த்து அந்த ஃபோர்ஸஸ் வில் டிபெண்ட் ஆன் த பொசிஷன்ஸ் ஆஃப் தோஸ் பிளானட்ஸ். இப்போ நினச்சி பாருங்கள், அந்த பிளானட்ஸ் எப்படி எப்படி மூவ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணணும். அண்ட் தேர் மூவ்மெண்ட் வில் டிபெண்ட் ஆல்சோ ஆன் எர்த்ஸ் மூவ்மெண்ட் பிகாஸ் எர்த் இஸ் ஆல்சோ எக்ஸர்ட்டிங் ஃபோர்ஸ் ஆன் தெம். ஸோ இந்த காம்ப்ளிகேட்டட் டான்ஸ் இதை மேத்தமேட்டிக்ஸில் கொண்டு வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நியூட்டன் வந்து கால்குலஸ் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. வாவ். இப்போது நியூட்டன் டைமில் நம்ம இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. ஓகே. கால்குலஸ் நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நியூட்டன் என்ன கால்குலஸ் இன்வென்ட் பண்ணவில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதே கேள்வி யாரோ நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நியூட்டன் அஃப்கோர்ஸ் he had to deal with 3 dimensions. நம்ம 1 dimension பண்ணலாம் சிம்பிளாக. உசைன் போல்ட்டுக்கு பதிலாக ஒரு துகள் பார்ட்டிக்கல் ஓகே ஒரு லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதை எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகே. ஒரு இடத்துல x = 0ன்னு போட்டுட்டு x = மீட்டர் ஸ்டிக்கை வச்சுட்டு x = 1 2 3 4 5 6ன்னு மார்க் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் எக்ஸ் ஆக்சஸில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பார்ட்டிக்கலுடைய மூவ்மெண்ட் அது போயிட்டு வரதா எப்படி பண்ணுறது, அதனுடைய இயக்கத்தை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். மேத்தமேட்டிக்ஸில் பார்ட்டிக்கலுடைய மோஷன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனா வித் அன் ஈக்குவேஷன். ஓகே. ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் நான் கொடுக்க போகிறேன். x = t² எடுத்துப்போம். ரைட். ஸோ இப்போ t = 0 அது எங்கே இருக்குது இந்த துகள்?
எக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர், 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருக்குது. ஸோ அந்த நம்ம எங்கே ஆரிஜின் போட்டிருக்கோமோ அங்கே அதே இடத்துல அந்த இன்ஸ்டன்ட் அங்கே பார்ட்டிகல் இருக்குது. அட் டி இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் எங்கே இருக்குது? 1 squared which is also 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டருக்கு வந்துடுது டியூரிங் தட் 1 செகண்ட். ஆமாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2, சாரி டி இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ x would have moved to t squared which is 4. 4. ஸோ 1லேருந்து 4க்கு போயிடுது. டி இஸ் ஈக்குவல் டு 3. x has moved to 9 meters. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு செகண்டில் 0 to 1, செகண்ட் செகண்டில் 1 to 4, தேர்ட் செகண்டில் 4லேருந்து 9, 4லேருந்து 9, 9லேருந்து 16. இந்த மாதிரி வந்து இதுலேருந்து என்ன தெரியுது? இட்ஸ் கோயிங் ஃபாஸ்டர் ஃபாஸ்டர் ஃபாஸ்டர். யா கரெக்ட். இதை நியூட்டன் பார்த்து தானே என்ன சொல்லியிருப்பாரு? somebody is exerting a force னு சொல்லியிருப்பாரு. பிகாஸ் இட்ஸ் கோயிங் ஃபாஸ்டர் ஃபாஸ்டர் ஃபாஸ்டர். இப்போ இந்த பார்ட்டிகளுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டினா திசை வேகம், திசை வேகத்துக்கு திசையும் உண்டு, அளவும் உண்டு. திசை தெரியும் நம்மளுக்கு, பாசிட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன், 1 டைமென்ஷன் தானே எடுத்திருக்கோம். ஸோ திசை தெரியும். ஸோ அளவு, தட் மீன்ஸ் வி வாண்ட் இட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அட் தட் இன்ஸ்டன்ட். எந்த இன்ஸ்டன்ட்? ஒரு இன்ஸ்டன்ட் எடுத்துப்போமே, டி இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் எடுத்துப்போமே. தாராளமாக. சரி, டி இஸ் ஈக்குவல் டு 2. அட் தட் இன்ஸ்டன்ட் வாட் இஸ் த வெலாசிட்டி ஆர் வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்? இதுதான் கேள்வி. இப்போ கால்குலஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சது என்ன? ஸ்கூலில் ஏதோ கற்றுருக்கோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். மேபி நம்ம வந்து t ஈக்குவல் டு 2லேருந்து 2.1 அந்த டைம் டியூரேஷனில் அது என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா t ஈக்குவல் டு 2ல நமக்கு 4னு தெரியும், t is equal to 4 எங்கே இருக்குன்னு தெரியும். t is equal to 2.1ல எங்கே இருக்கு? 4.41ல இருக்கும். 2.1 squared is 4.41. 4.41ல இருக்கு. ஸோ 4லேருந்து 4.41 போயிருக்கு. ஸோ 0.41 meters it has traveled in 0.1 second. 0.1 second. ஸோ அந்த 0.1 செகண்டில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளவு? 0.41 distance divided by time 0.1, that is equal to 4.1. 4.1. So 4.1 meters per second என்ற ஒரு நம்பர் கால்குலேட் கிடைச்சிருக்கு. What is that? That is the average speed between t equal to 2 and t equal to 2.1. வெரி குட். ஸோ கையில் ஆவரேஜ் ஸ்பீட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேள்வி கேட்டவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இதை கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, ஓகே, திஸ் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். நான் கேட்டது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அட் t is equal to 2. போயிட்டு கம் பேக் வித் அ பெட்டர் அப்ராக்சிமேஷன் சொன்னால் என்ன பண்ண முடியும்? t equal to 2 to 2.1க்கு பதிலாக மேபி 2.01. இன்னும் டைம் இன்டர்வலில் கம்மி பண்ணிட்டு வரலாம். கம்மி பண்ணிட்டேங்க. ஸோ அட் t is equal to 2, it is at 4. t is equal to 2.01 எங்கே இருக்கு? It is at 4.0401, which is 2.01 squared, which is 4.0401. ஸோ மறுபடியும் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் பண்ணால் 0.0401 அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இன்டர்வல் ஆஃப் 0.01. that should give us 4.01. ஸோ முதல்ல கிடைச்சது 4.1, இப்போ கிடைச்சது 4.01 and it's a better approximation because smaller time interval எடுத்திருக்கோம். கரெக்ட். ரைட். இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்ராக்சிமேஷன் 0.001. கரெக்ட். 0.001க்கு என்ன கிடைக்கும்? இதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன்னா என்ன கிடைக்கும்? 4 will be 4.001 in 0.001 seconds. ஸோ அதையே வந்து இப்போ வந்து இன்னும் கம்மி பண்ணிகிட்டே போகலாம். 0.0001 பண்ணால் ஆன்சர் கம்ஸ் அவுட் டு பி 4.0001. இந்த மாதிரி வந்து we are getting a sequence of numbers. நம்ம டைம் டியூரேஷனை கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தோம்னா the average speed is going down from 4.1 all the way to 4.00000001. Correct. So 4.1, 4.01, 4.001, 4.0001 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸை பார்த்தா சும்மா பார்க்கறதுக்கு அது ஏதோ ஒரு நம்பரை நெருங்கி நெருங்கி வர மாதிரி தோணல? 4 நெருங்கி வர மாதிரி தோன்றுறது. ஸோ ஒரு கெஸ் அடிக்கலாம் இல்லையா? that 4க்கு கிட்ட போயிட்டே இருக்கும். So as the time interval goes down tends towards 0, the average speed should be tending towards 4. Tending towards 4 னு கெஸ் பண்றோம். Supposing இத ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னு வெச்சுக்கங்க. That is we are able to prove that 4 is the number we are approaching. Not 4.000 30 zeros and 1 or 3.99999 இருக்கலாம் இல்லையா? 4 is the number we are actually approaching. Correct. அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சா that is the instantaneous speed.
ஸ்பீட். யா, மிஸ்டர் ஐசக் நியூட்டன் கிட்ட போயிட்டு சொல்லலாம் 4 is your instantaneous speed அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐசக் நியூட்டன் அவர் கையில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று டிஸ்டன்ஸ் பை டைம்னு யூஸ் பண்ணால் 0/0ன்னு கிடைக்கிறது. ஸோ அது வரல அந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து இருந்தது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி லபோரியஸாக அவர் கையில் கேல்குலேட்டரும் இல்லை, லாக் டேபிள்ஸும் இல்லை, உட்காந்து கேல்குலேட் பண்ணுறாரு. டைம் இன்டர்வலில் கம்மி பண்ணிட்டே வந்தால் he is seeing that the sequence of numbers ஏதோ ஒரு நம்பர் நெருங்கி வருது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு, ப்ரூவ் பண்ணிடுறாரு. அந்த ப்ரூஃப் நான் கொடுக்க போகிறேன், ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அந்த ப்ரூவ் பண்ணிவிட்டு அவர் என்ன காமிக்கிறாருன்னா 4 is the number we are approaching அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா then he says by definition 4 is the instantaneous velocity, instantaneous speed, but in this case velocity because one dimension direction தெரியும். So he defines the instantaneous velocity as the displacement divided by the time interval, that quantity as time interval approaches 0, what is that ratio approaching? So in the ratio, the numerator is approaching 0, time interval is approaching 0, displacement is approaching 0, but the ratio need not approach 0. Ratio pathina it's approaching 4. Yeah, correct. So this is the interesting thing. So முதல்ல limit என்ற கான்செப்ட் அவர் வந்து கொண்டு வந்திருக்கார். Wow. So இந்த proof நம்ம 4ன்னு கெஸ் பண்ணோம் இல்லையா, அதனுடைய proof ரொம்ப சிம்பிள். அல்ஜிப்ரா தான் தேவை. பாருங்க, இப்போ t is equal to 2, x equal to 4. t is equal to 2 plus delta t எடுத்துருக்கோம். delta t is a small time interval. அந்த delta t shrink பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 plus delta t. 2 plus delta t ல பொசிஷன் எவ்வளவு? 2 plus delta t whole squared. a plus b whole squared. ஞாபகம் இருக்கா? a squared plus b squared plus 2ab. Exactly. ஸோ இங்கே வந்து 2 plus delta t the whole squared is 2 squared plus delta t squared plus 4 delta t. 4 delta t. So new position is 4 plus delta t squared plus 4 delta t. அதுலேருந்து ஓல்ட் பொசிஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும், 4 சப்ட்ராக்ட் பண்ணணும், 4 அடிபடுறது gives me the displacement which is 4 delta t plus delta t squared. அதை we have to divide by delta t. இப்போ இங்கே தான் வந்து முக்கியமான பாயிண்ட். சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுருக்கோம், தட் இஸ் 0வால் டிவைட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் நியூட்டனுடைய ஜீனியஸ் பாருங்கள், டெல்டா டி அவர் எப்போவுமே வந்து ஈக்குவல் டு 0ன்னு வச்சதே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா லெட் டெல்டா டி ஹெட் டுவர்ட்ஸ் 0, அப்ரோச் 0. பட் அது 0 இல்லை, அது 0 இல்லை. ஏன்னா டெல்டா டியை 0 ஆக்கிட்டாருன்னா டைம் இன்டர்வல் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, மறுபடியும் 0/0 வந்துடுறது. ஸோ அவருடைய ஜீனியஸ் என்னென்னா இந்த குவான்டிட்டியில் தட் இஸ் delta t squared plus 4 delta t divided by delta t, இதில் he is not putting delta t equal to 0. delta t சின்னதாகிட்டே வருது. So we can still divide by delta t. It's not 0. delta t மேலேயும் கீழேயும் அடிபடுறது. அப்போ என்ன கிடைக்கிறது? 4 plus delta t. That is the average velocity over delta t. இப்போ பாருங்க, delta t shrinks to 0. What is the answer? 4. That's it. This is the proof. வாவ் சார், ரொம்ப சிம்பிள் பேசிக் அல்ஜிப்ரா a plus b the whole squared உடைய ஐடென்டிட்டியை வச்சே நம்ம இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னொரு கேள்வி வந்து சார் ஐசக் நியூட்டன் வந்து அந்த ஒரு பிளானட்டுடைய மோஷனை கால்குலேட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டுக்கும் இந்த மாதிரி டீட்டெயில் கால்குலேஷன் at every instant for so many different planet masses, every instant அவர் calculate பண்ணிட்டே வந்துட்டே இருந்தாரா? Is that the way to do this? Infinite number of moments. Yeah, infinite number of momentsக்கு பண்ணிட்டே இருந்திருக்க முடியுமா? இன்னும் பண்ணிட்டே இருக்காரா? Probably இன்னும் பண்ணிட்டே இருப்பாரா? Yeah, that's true. By the way, a plus b whole squared formula ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணது because we took a simple example, t squared. t cube எடுத்திருந்தேன்னா நீங்கள் வந்து a plus b whole cube யூஸ் பண்ணியிருக்கணும். பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோவில் we are trying to explain the concept. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் மறுபடியும் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணணுமான்னு தேவையில்லை. மறுபடியும் அல்ஜிப்ரா வந்து நம்மளை காப்பாற்றுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ 2 plus delta tன்னு எடுத்தோம் இல்லையா,
t is equal to 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி let it be any time t is equal to t னு வச்சுக்கோங்க, சும்மா அல்ஜிப்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ at time t the position is t squared. At t plus delta t it is t plus delta t the whole squared for this particle. t plus delta t whole squared எவ்வளவு? t squared plus delta t squared plus 2t delta t. அதுலேருந்து you have to subtract t squared, final position minus initial position to get displacement. t squared அடிபடுறது என்ன நிற்கிறது? 2t delta t plus delta t squared divide by delta t. We are allowed to cancel delta t. We are allowed to divide by delta t. delta t போச்சு, என்ன நிற்கிறது? 2t plus delta t நிற்கிறது. Now let delta t tend to 0. கிடைக்கிற velocity is 2t. So we got the velocity now at every instant of time. So t is equal to 1, the velocity is 2. At t is equal to 2, it is 4. At t is equal to 3, it is 6. At t is equal to 2.376 ஏதோ ஒன்று multiply by 2, that gives the velocity. So ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் velocity நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ரோசஸ் நம்ம பண்ண ப்ரோசஸ் இதுக்கு தான் டிஃபரன்சியேஷன் பேர். இது கண்டுபிடிச்சது இட்ஸ் a derivative, it's called a derivative. இதுக்கு லீப்னிட்ஸ் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காரு, dx by dt. So dx by dt is, you start with delta x divided by delta t, let delta t shrink to 0. As delta t shrinks to 0, delta x also will shrink to 0, but the ratio will approach a particular value, in this example 2t, that gives you the instantaneous velocity at every instant of time. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஒன் டைமென்ஷனல் கேஸ் எடுத்துட்டு அதில் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். தட் இஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் calculus. Of course நியூட்டன் பண்ண ப்ராப்ளம் இஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். பல பிளானட்ஸ், சூரியன், அதில் வந்து 3 டைமென்ஷனல் கேஸ், அவர் எங்கேயோ விளையாடிருக்காரு. கால்குலஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கனமான டாப்பிக்காக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து எளிமையான விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுருப்போம்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.